நீங்க பிரியாணி அப்படி இல்லாட்டா உங்க வீட்ல ஏதாவது சமைக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எல்லா திங்ஸையுமே ரெடி பண்ணி உங்க ஸ்டவ்வுக்கு பக்கத்துலயே வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். பிரியாணிக்கு வெங்காயத்தை கட் பண்ணும்போது நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கும் போது நல்லா பொன்னிறமா வர மாதிரி வதக்கிக்கோங்க. அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும், கெட்டும் போகாது சீக்கிரத்துல. பிரியாணியை தம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முந்திரியையும் ட்ரை கிரேப்ஸையும் நெய்யில வறுத்து பிரியாணி மேல தூவிட்டீங்கன்னா பிரியாணி செம டேஸ்டா இருக்கும். பிரியாணி நம்ம சர்வ் பண்ணும்போது பிரியாணி ரைஸை உடைச்சிடாம அப்படியே பூ போல எடுத்து நீங்க பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா பார்க்கவே அழகா இருக்கும். ஒன்ஸ் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரியாணி கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னா அந்த பிரியாணி அப்படியே வைக்காம நீங்க கொஞ்சம் கிளறி விட்டு வச்சீங்கன்னா பிரியாணி கட்டியாகாம அடுத்த தடவை சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஹாய் நண்பர்களே, நம்ம இப்ப கோயத்துல அருமையான மட்டன் பிரியாணி எப்படி எளிமையா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலான டே. அது என்ன டே அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. வாங்க நம்ம இப்ப மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, மட்டன் 1/2 கிலோ, எண்ணெய் 200 மில்லி, உப்பு 3 டீஸ்பூன், வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம், பச்சை மிளகாய் 3, தயிர் 200 மில்லி, எலுமிச்சை அரை பழம், பட்டை 1/2 கிராம், கிராம்பு 1/2 கிராம், ஏலக்காய் 1/2 கிராம், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லி 1/4 கட்டு, புதினா 1/4 கட்டு, பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், நெய் 4 டீஸ்பூன், முந்திரி 50 கிராம், ட்ரை கிரேப்ஸ் 50 கிராம். நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே மட்டன் பிரியாணி பண்ண என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஆனியன் எடுத்து ஸ்லைஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுபோல் தக்காளியும் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை இந்த 2 கிளாஸ் அளவில் அளந்து எடுத்துக்கலாம். தயிர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுபோல் அரை எலுமிச்சை பழத்தையும் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் 200 மில்லியும் நெய்யும் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டவ் பக்கத்தில் ரெடியாக பிரியாணி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக்கு, கொஞ்சமாக உப்பு, அதுபோல் 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்து குக்கரில் நல்லா க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வந்து 3 தடவை நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி பண்ண வேண்டிய சட்டியை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1/2 கிராம் ஏலக்காய், 1/2 கிராம் பிரியாணி இலை, 1/2 கிராம் கிராம்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை எடுத்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர நல்லா வதக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கோல்டு கலரில் வெங்காயம் வர மாதிரி நல்லா வதக்கணும். ஆனியன் எவ்வளோ பொன்னிறமாக இருக்கோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதினா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். இது கூடயே 1 டீஸ்பூனு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட் வர விட்டுடுங்க. ஸ்டவ்வை நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 மில்லி தயிர் வந்து ஆட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ மட்டனை வேக வச்ச தண்ணி 1 கப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி மிக முக்கியம். இதுதான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுக்குது. மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம கோரியாண்டர் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற அரை லெமன் பழத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 1 கப் அளவு சுடுதண்ணியை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுபோல் 2 ஏலக்காய், 2 கிராம் பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி வந்து இதில் ஆட் பண்ணுங்க. அரிசி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு ரைஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவில் வந்து ஆட் பண்ணுங்க. ரைஸை அந்த மசாலாலாம் ஆட் பண்ணும்போது உடையாம அது மேலே நல்ல மசாலாவோட சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தண்ணி பத்தலைன்னா நம்ம சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தீயை வந்து ரொம்ப ஹையில் வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி வச்ச பாத்திரத்தை வந்து சைடில் ஆவி போக வரும். அப்படி வந்துச்சுன்னா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை நம்ம இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இப்போ பிரியாணியை தம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம பிரியாணியை தம் போடுற நேரத்தில் 2 ஸ்பூன் நெய்யை எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுபோல் ட்ரை கிரேப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி அரை மணி நேரம் தம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற முந்திரியும் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி தம்மில் இருந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க பிரியாணி நம்ம எடுக்கலாம். பிரியாணி எடுக்கும் போது ரைஸை உடச்சிடாம பூ போல மெதுவாக எடுக்கணும். அதுபோல் பிரியாணியை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரியாணி இருந்துச்சுன்னா அந்த பிரியாணி அப்படியே நீங்கள் விட்டுடாம கொஞ்சமாக கிளறி விட்டிங்கன்னா அடுத்த தடவை சாப்பிடும்போது கட்டி கட்டியே இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன டேனா என்னுடைய மகளுக்கு பிறந்தநாள் இன்றைக்கி. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணோம். எங்கள் ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கேக் வெட்டி என் மகளோட பிறந்தநாளை கொண்டாடணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.